நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. வெளிநாட்டிற்கு சென்று MBBS, இன்ஜினியரிங், MBA போன்ற படிப்புகளை எந்தெந்த நாடுகளில் படிக்கலாம், கல்வியின் தரம் எப்படி இருக்கும், இது போன்ற பல்வேறு கேள்விகள் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் இருக்கும். அதற்கான தீர்வை சொல்லி ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சிதான் இது. இது போன்ற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். விரிவான ஆலோசனையை வழங்குவதற்காக 17 வருடங்களுக்கும் மேற்பட்ட அனுபவம் பெற்றவர், 64 நாடுகளுக்கு கல்விக்காக பயணப்பட்ட அனுபவம் கொண்ட கல்வி ஆலோசகர், அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் மேனேஜிங் டைரக்டர் திரு கார்த்திக் முருகன் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இது இந்த வெளிநாட்டு கல்வியில் ஒரு மிக நீண்ட நெடிய அனுபவம், ஒரு மிக நீண்ட பயணம் உங்களுக்கு இருக்குது. அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பற்றி இன்னும் அதிகமான தகவல்களை நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக சார். சொல்லுவாங்களே சார், இம்பாசிபிள் இஸ் த வேர்ட் டு பி ஃபவுண்ட் ஒன்லி இந்த டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ்னு சொல்லுவாங்க. எதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா சார், இந்த உலகத்தில் மனுஷனால் முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அந்த வகையில் இன்றைக்கி அமோகா மூலியமாக இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா சார், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் யார் வேணாலும் எந்த படிப்பு வேணாலும் போய் படிக்கலாம் சார். இது சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியம்தான். அது MBBS படிப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை MBA, இல்லை MS, இல்லை எந்த படிப்பாக இருக்கலாம் சார். ஸோ பொதுவாக வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சார், எவன் ஒருத்தர் வந்து அப்ஜெக்டிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் லைஃப்பில் வந்து சாதிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ +2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். +2 முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, நீ டாக்டர் ஆக போறியாப்பா, இல்லை இன்ஜினியர் ஆக போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே பேசுவாங்க சார். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, திங்க் 1000 டைம்ஸ் பிஃபோர் யூ டேக் அ டிசிஷன். ஆஃப்டர் டேக் அ டிசிஷன் ஈவன் இஃப் யூ ஃபேஸ் 1000 டிஃபிகல்ட்டிஸ் டோன்ட் கோ பேக்னு சொல்லுவேன். அதாவது உங்களுடைய அப்ஜெக்டிவில் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். சார், நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன், நான் BDS கோர்ஸ் போக மாட்டேன், BPharm கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு டெட்டர்மினேஷன் இருக்கணும். அதுதான் உங்களுடைய அப்ஜெக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மெக்கானிக்கல் கோர்ஸ் போகிறேன்னு சொல்லுவாங்க, EEE கோர்ஸ் எடுத்து படிக்கிறம்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் போகணுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எங்களோட அட்வைஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா மெக்கானிக்கல் படிப்புன்னா என்ன, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, 4 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்குமா, இந்தியாவில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, வெளிநாட்டில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, என்னால் சர்வை பண்ண முடியுமா, இந்த பேசிக் புரிதல் இல்லாமல் பிளைண்டாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. இப்போது நம்ம எந்த படிப்பு படித்தாலும் எதனால் அந்த படிப்பை நான் படிக்கணும், அந்த ஒரு நோக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அதே மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா MBA படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க சார். ஆனால் நிறைய பேருக்கு வந்து MBAவோட மீனிங் என்னென்னு தெரியவே தெரியாது. MBA படிப்புங்கிற ஒரு சாதாரண படிப்பு கிடையாது. ஃப்யூச்சரில் ஒரு ஆண்டர்ப்ரனரை, ஒரு பிஸ்னஸ் மேனை உருவாக்கக்கூடிய ஒரு படிப்பை சார். ஸோ அப்பேற்பட்ட படிப்பை எந்த நாடுகளில் போய் படிக்கலாம், எங்கே போய் படித்தா ஜாப் ஈஸியாக கிடைக்கும், எங்கே போய் படித்தா ஈஸியாக வந்து PR கிடைக்கும்னு சொல்லிட்டு இது இன்றைக்கி நேற்று கிடையாது சார். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 17 வருஷமாக அந்த அவேர்னஸை நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை அமோகாவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் யார் வேணாலும் MBBS கோர்ஸ் போய் படிக்கலாம், இன்ஜினியரிங் போகலாம், MBA போகலாம், MS போகலாம். அதற்குண்டான கைடன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் சார். அவங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி தரதுலேருந்து அவங்களுடைய அட்மிஷனு, அக்காமடேஷனு, வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ட், ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரே ஒரு முறை அமோகாவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியாக கைடன்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு சார். ஆனால் என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஆலங்குடின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் தான். 10th வரைக்கும் நான் தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் தான். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், இந்த உலகத்தில் மனுஷனால் முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. நம்ம முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி வந்து சரியான வகையில் இருந்ததுன்னா உங்களாலேயும் சாதிக்க முடியும். அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட தேவை கிடையாது, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு முறை அமோகாவுக்கு வந்து அப்ரோச் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் எந்த படிப்பு எடுத்து படித்தா பெட்டராக இருக்கும், எங்கே போய் பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய ஆலோசனைகளை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் சார். அந்த வகையில் அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அங்கே இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது,
எது மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, எது மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குது, என்ன கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது, எது மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் செட் ஆகுமா ஆகாதா, இல்லை இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் செட் ஆகுமா ஆகான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ண பிறகு தான் இங்கே உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நாட்டுக்கு போங்க அந்த நாட்டுக்கு போங்க அது மாதிரி அறிவுரை கொடுக்கறது கிடையாது. என் மனசாட்சிக்கு எது பெட்டராக தோணுதோ, எங்கே போனால் நம்ம குழந்தைங்களை வந்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆவாங்களோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் சின்னொரு விஷயத்தை சொல்கிறேன் சார். 2000 டாக்டர்ஸ்க்கு மேலே இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இதை சொல்ல வரேன்னா, அதாவது வெளிநாடுனா பயம், நிறைய செலவு பண்ணணும், அந்த ஒரு கான்செப்ட் உள்ளே போக வேண்டாம். யார் வேணாலும் வெளிநாட்டிலே படிக்கலாம். ஒரே விஷயந்தான், திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி வந்து தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லுவார். ஸோ நீங்களும் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை அமோகாட்ட வந்து ஒரு பேசிக் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல சார். அது என்ன, இந்த நாட்டுக்கு போ அந்த நாட்டுக்கு போன்னு சொல்லிட்டு பேருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அது மாதிரி ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்க மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த நாட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியுமோ அது மாதிரி ஆப்ஷன்ஸில் நிச்சயமாக அமோகா மூலியமாக எல்லா உதவியும் பண்ணி கொடுக்க முடியும். அந்த ஒரு விழிப்புணர்வு தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17-18 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நீங்கள் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், எம்பிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், எம்எஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய பொசிஷனில் வந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு வேணுமா, ஸ்காலர்ஷிப்போடு படிக்கணுமா, அப்புறம் வந்து நிறைய ஃப்ரீ எஜுகேஷனாக படிக்கணுமா, ஒரே ஒரு முறை அமோகா வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸையும் வந்து அமோகா மூலிமா பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். வெளிநாட்டு படிப்பு அப்படின்னாலே முதல்ல எம்பிபிஎஸ் எம்எஸ் படிக்கணும் அப்படின்வாங்க. எந்தெந்த நாடுகள் வெளிநாட்டில் நம்ம போய் படிக்கணும்னா எந்தெந்த நாடுகள் சிறந்ததாக நீங்கள் வழிகாட்டுவீங்க சார்? கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக சார் அமோகா மூலியமாக எந்த நாட்டில் வேணாலும் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும் சார். அது இங்கே பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ப்ளஸ் டூவில் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. நீட்டில் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. முதல் விஷயம், நான் எதனால் எம்பிபிஎஸ் படிக்கலான்னு சொல்கிறேன். ஏன்னா எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது சார் ஒரு தலைமுறை மாற்றத்துக்கு உண்டான ஒரு படிப்பு சார். நிறைய பேர் இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு இன்றைக்கி சீட்ஸ் கிடைக்கும்னா ரொம்ப குறைவான சீட்ஸ் தான் இருக்குது. அந்த நீட்டோட கட் ஆஃப் நம்மளால் வந்து மீட் பண்ண முடியலை. நிறைய பேர் வந்து ப்ளஸ் டூவில் வந்து குறைவான மதிப்பெண் எடுத்துடுறாங்க. உடனே நம்மளோட ட்ரீமை வந்து விட்டுற முடியுமா? விட வேண்டாம். நான் சொல்கிறது எப்படின்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எந்த ஒரு டொனேஷன் இல்லாமல், கேபிட்டேஷன் இல்லாமல் யார் வேணாலும் எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும் கிடையாது, எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கலாம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே சொல்கிறது கிடையாது. எம்பிபிஎஸ்ஸா நீங்கள் ஜார்ஜியா போங்க, ரஷ்யா போங்க, நீங்கள் செர்பியா போங்க, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், லாட்வியா, லித்துவேனியா, போலன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்களே தவிர, முதல் விஷயம் ஒய் எம்பிபிஎஸ்? நீ உலகத்தில் எந்த படிப்புக்குமே ஜாப் கேரண்டி கொடுக்க முடியாது சார். ஆனால் எம்பிபிஎஸ் படிப்பை பொறுத்தளவில் 100% ஜாப் கேரண்டி இருக்குது. கடவுளுக்கு நிகரான ஒரு படிப்பு. இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். நிறைய சம்பாதிக்க முடியும், சமுதாயத்தில் மரியாதை இருக்குது. அது இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் ஆகாத ஒரே ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் தான். அப்பேற்பட்ட எம்பிபிஎஸ் படிப்பை நான் சொல்கிறது எப்படின்னா நம்பர் 1 ஆப்ஷன். நம்பர் 2க்கே போகாதீங்க. நம்ம இதுக்கு நம்பர் 2 ஆப்ஷனில் போகணும். ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் பேருக்கு ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸை வெளிநாட்டில் படிக்கணும் சார். அப்போ நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. யூஎஸ் போகலாம், யூகே போகலாம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, இன்றைக்கி வந்து போஸ்னியா, செர்பியா, ரஷ்யா, அர்மேனியான்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வந்துருக்கு. ஆப்ஷன் 2 இது ரொம்ப முக்கியமான விஷயம். பேரண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் வந்து படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சார், இப்போ நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா சார், நம்ம அனுப்பக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்கு வேணால் போகலாம் சார். முதல்ல நான் பார்க்கக்கூடிய விஷயம் அந்த நாட்டோடைய பாதுகாப்பு. அந்த நாட்டில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதை விட மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்தை வந்து பேரண்ட்ஸ் கவனிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகக்னைசேஷன் பண்ணணும், WHO ரெகக்னைசேஷன் பண்ணணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கணும். எம்பிபிஎஸ்ல என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அமெரிக்கன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, யூரோப்பியன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, ஓல்டு பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணுறாங்களா, நம்ம அதை கவனிக்கணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சார், என்எம்சியில் ஒரு நார்ம்ஸ் இருக்குது. எப்படின்னா அந்த நாட்டில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும், ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இந்த 2 விஷயத்தையுமே 6 வருஷத்தில் எந்த நாட்டில் முடிக்க முடியும்? நம்ம அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எஜுகேஷன் டிக்ஷனரியில் அந்த யூனிவர்சிட்டி வந்து மெம்பர்ஷிப் வச்சுருக்கணும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், செலவு குறைவாக இருக்கணும். நாளைக்கு ஒரு எம்பிபிஎஸ் படித்து முடித்த பிறகு சார் எல்லா நாடுகளுக்கும் போகிற மாதிரி இருக்கணும்.
ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இந்த 11லேருந்து 12 விஷயங்கள் எந்த நாடுகளில் இருக்கோ அது மாதிரி நாடுகளில் போயிட்டு உங்கள் குழந்தைங்க, நான் திருப்பி சொல்லிடுறேன், எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருக்கணும், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி நாடுகளில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷன்கள் எடுத்து கொடுக்க முடியும். நீங்கள் கேட்கலாம், சார் மற்ற நாட்டில் எடுத்து கொடுக்க மாட்டீங்களா சார்? எல்லா நாடும் 13-14 நாட்டில் வந்து அட்மிஷன் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக வந்து யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சிங்கப்பூர், இது மாதிரி நாடுகள் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணுமா 3லேருந்து ஒரு 4 கோடி ரூபாய் செலவாகும். அதே மாதிரி இந்த சைடு வாங்கினீங்க, போஸ்னியா, ரஷ்யா, செர்பியா, அர்மேனியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, லாட்வியா, லித்துவேனியா, போலந்து, ஜமைக்கா, மொரீஷியஸ், இது மாதிரி நாடுகள்லையும் இன்றைக்கி அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். அதில் நம்மளுக்கு தெரியாத விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உலகத்தோட நம்பர் 1 யூனிவர்சிட்டி எது? பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன். இப்போ அமெரிக்காவிலவே படித்தோம்னா நம்மளுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்குமோ, அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் இந்த உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நம்பர் 1 ஆப்ஷன் எம்பிபிஎஸ் கோர்ஸே இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். எங்கே? யூரோப்பில் போஸ்னியா, அர்மேனியா, அந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுகா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஒன்றில் நீங்கள் கூகுளில் போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், 100 years வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் பேஸ் பண்ண கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, உலகத்தோடைய ஃபர்ஸ்ட் நேச்சுரல் தெரப்பி யூனிவர்சிட்டி. இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய அனாட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி, அந்த சப்ஜெக்ட் எழுதுன டாப் லீடிங் சயின்டிஸ்ட் உருவாகின ஒரு யூனிவர்சிட்டி. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. யுனெஸ்கோ இந்த பல்கலைக்கழகத்தை நேரடியாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, எல்லாமே கிறிஸ்டின் கண்ட்ரி, சண்டை வம்பு இல்லாத ஒரு நாடுகள். அப்பேற்பட்ட நாடுகளில் உங்கள் குழந்தைங்க ஏன் போய் படிக்கக்கூடாது? இது என்னுடைய கேள்வி. அது இல்லாமல் என்னதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தால் கூட அந்த நாட்டோட மிக முக்கியமான மொழி ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ், இந்த மொழிகளை ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்க. எதனால் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில், குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க்கில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு எம்எஸ் படிப்பை வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டனில் இந்த யூனிவர்சிட்டி மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இங்கே முடித்த பிறகு ரொம்ப ஈஸியாக பிளாப் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு யூகேல போய் செட்டில் ஆகிக்கலாம். அதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன் அந்த டைப் வந்து இருக்கிறதுனால நீ நம்ம டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைப் வந்து பயன்படுத்திக்கிட்டு உங்களோட ஹவுஸ் சர்ஜன், கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜிஸ்ட், நீ ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 3000 டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் இன் கலிஃபோர்னியா. அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னுடைய கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ஒரே விஷயந்தான், நான் படித்தா டாக்டர் படிக்கணும் சார், நான் பிடிஎஸ் கோர்ஸ் போக மாட்டேன், பிஃபார்ம் கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட உண்மையாலே இந்த டிட்டர்மினேஷன், டெடிகேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா நம்பர் 1 ஆப்ஷன் போஸ்னியா, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுகா, மொத்தமாகவே 125 சீட்ஸ் தான். யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் 75 சீட்ஸ் தான் கிடைக்கும். எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மொத்தமாக 50 பேர் தான் போக முடியும். ஸோ நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அமோகா மூலியமாக ஒரு சீட் எடுத்து கொடுக்க முடியும். தாராளமாக நீங்கள் ரஷ்யாவில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ரஷ்யாலையும் அமோகா மூலியமாக சீட் எடுத்து கொடுக்க முடியும். ஜார்ஜியா, நீ ஜார்ஜியாவில் ஒரு எம்பிபிஎஸ் முடித்த பிறகு அந்த லைசன்ஸ் வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. இப்போ ரஷ்யாவில் ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஃபர்தராக ஒரு எம்எஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, இங்கிலீஷில் படிக்க முடியாது, ரஷ்யன் மொழியில் தான் படிக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து போஸ்னியாவில் நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் வெறும் 3500 யூரோ, நம்ம ஊர் காசுக்கு 3.25 லட்ச ரூபா தான் ஃபீஸ். இது உண்மையா சார்? இதான் உண்மை. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுகோவில் போகிறீங்களா, ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,25,000 ரூபாய். அர்மேனியாவில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லட்ச ரூபா செலவாகும். என்னால் ஒரு 30லேருந்து ஒரு 35 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும் சார். நான் எம்பிபிஎஸ் படிப்பேன் இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் படிப்பேன் நான் ஃப்ரீயாக படிக்கணும், அதுவும் இங்கிலீஷில் படிக்கணும். நான் படித்து முடித்த பிறகு நம்பர் 1 டாக்டர் ஆசைப்படுறீங்களா,
யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இன்னொரு விஷயத்தை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், அந்த சீரியஸ்னஸ் எல்லாருக்கும் அமோகா மூலியமாக சீட் எடுத்து கொடுக்க முடியாது. வி ஆர் த கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். யாருக்கு உண்மையாலே அந்த எம்பிபிஎஸ் படிப்பில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். ஏன்னா ஒரு 1500 நாள் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா உங்களுடைய 50 வருஷம் வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய ஒரே ஒரு படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும்தான். அந்த சீரியஸாக இருக்கணும் சார். என்னுடைய குழந்தைங்க வந்து ஒழுக்கமாக இருப்பாங்க, ப்ராப்பராக படிப்பாங்க, எனக்கு படிப்பை தவிர வேறு எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே வேண்டாம், எனக்கு எஜுகேஷன் மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் போஸ்னியா மட்டும்தான். ஏன்னா அங்கே வந்து படிப்பை தவிர வேறு எந்த என்டர்டைன்மெண்ட் இருக்காது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி மாணவர்களுக்கு மட்டும்தான் போஸ்னியாவில் சீட் எடுத்து கொடுக்க முடியும். இல்லை சார் நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் படிக்கணும்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, ஜார்ஜியா, லாட்வியா, லித்துவேனியா, போலன்னு சொல்லிட்டு எந்த நாட்டில் வேணாலும் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதனால் எம்பிபிஎஸ் படிப்பை பொறுத்தளவில் எந்த ஸ்டூடெண்ட்டும் பயப்பட வேண்டாம், எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் என்னால் ஓவராலாக ஒரு 6 வருஷம் சார் ஒரு 35 லட்ச ரூபா. நான் சொல்கிறது எப்படின்னா யூனிவர்சிட்டி ஃபீஸ் அரைவில் பாஞ்சாலு கலவை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, மேக்ஸிமம் ஒரு 38 லட்ச ரூபா. அர்மேனியாவில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஒரு 45 லட்ச ரூபா. இந்த எக்ஸ்பென்சஸ் என்னால் பண்ண முடியும். என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து என்னுடைய ஒழுக்கமாகவும் இருப்பாங்க, ப்ளஸ் அந்த உண்மையாலே அவங்களுக்கு வந்து டிட்டர்மினேஷன் இருக்குன்னா அமோகா வந்து அப்ரோச் பண்ணுங்க. நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். எந்தெந்த நாடுகளில் எம்பிபிஎஸ் எம்எஸ் படிக்கலாம், இது சிறந்த நாடாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றியும் விளக்குனீங்க. அமோகா மூலமாக இப்போ வெளிநாட்டில் படித்து வர மாணவிகள் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் சார். ஹாய், நான் திவ்யதர்ஷினி, தர்மபுரியிலேருந்து வந்திருக்கேன். நான் எனக்கு வந்துட்டு எம்பிபிஎஸ் ஆகணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. நான் எம்பிபிஎஸ் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் நீட் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு வந்துட்டு இனஃப் ஸ்கோர்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ அப்போது வந்துட்டு டிவியில் வந்துட்டு கார்த்திக் சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அப்போது அவங்க நம்பர் கால் பண்ணி அவங்ககிட்ட பேசினா அவங்க ஆஃபீஸ் வர சொன்னாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ் போனால் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எது எது எப்படி எப்படி இருக்குன்னு எல்லாமே பக்காவாக சொன்னாங்க. அண்ட் ஆக்சுவலி அவங்க தான் வந்துட்டு காலேஜை அவங்க தான் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அவங்க எல்லா காலேஜஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் தே வில் மேக் அஸ் டு சூஸ் எனிதிங். ஸோ அப்போது வந்துட்டு நான் பானியாலுக்கா யூனிவர்சிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால ஸோ நான் பானியாலுக்கா யூனிவர்சிட்டி நான் செலக்ட் பண்ணேன். நான் இப்போ போஸ்னியா ஹெர்சிகோவினாவில் பானியாலுக்கா யூனிவர்சிட்டியில் நான் மெடிசன் 3rd இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த பிளேஸ் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ் டு ஸ்டடி, டு லிவ் அண்ட் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இடம். ஈவன் ஃபுட்லேருந்து எல்லாமே லைக் பர்கர், பீட்சா எல்லாமே நல்லாயிருக்கும். இட்ஸ் லைக் இந்தியன் திங்ஸ். அண்ட் இப்போது வந்துட்டு இந்தியன் மசாலாஸ்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்குது. இப்போது நாங்கள் இந்தியன்ஸ் வந்தனால ஸோ எல்லாமே இங்கே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. யூனிவர்சிட்டியை வந்துட்டு it's the biggest university. It's a 100 years old university. And it வந்து WHO and NMC, AMC recognition இருக்கு. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. இந்த யூனிவர்சிட்டி இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நல்லாயிருக்கும் அண்ட் நிறைய எக்ஸ்போஜர் இருக்கும், ப்ராக்டிக்கல் திங்ஸ் நிறையா இருக்கும். இங்கே பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் வச்சு தான் நாங்கள் கிளாஸ் டீச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் சூப்பராக இருக்கும். எவ்வளோ நாளும் நம்ம டவுட்ஸ் கேட்கலாம், அவ்வளோதான் ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அனாட்டமி கிளாஸஸ், ஃபிசியாலஜி, இப்போ நான் 3rd இயரில் வந்துட்டு இந்த பேத்தாலஜி கிளாஸஸ் இருக்கனால ஸோ எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இப்போ 3rd இயரில் ஹாஸ்பிட்டல் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு சர்பியன் பீப்புள் தான் இருக்கிறதுனால ஸோ நாங்கள் சர்பியன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கோம். கிளாஸஸ் வந்துட்டு எல்லாமே இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுவாங்க. ஸோ அதில் டீச்சிங்கில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் பேஷண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு சர்பியன் லாங்குவேஜ் பேசணும். ஸோ அதுக்காக வி ஹாவ் சர்பியன் கிளாஸஸ் அண்ட் வி ஆர் லேர்னிங் தட். ஸோ ஹாஸ்பிட்டல் போகும்போது சர்பியன் தெரியறதுனால நம்ம பேஷண்ட்ஸ் கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் நமக்கு. அண்ட் climate பற்றி சொல்லணுன்னா winter will be too good here. புது நமக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு புது அட்மாஸ்பியராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே நம்ம நியூவாக நிறைய கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வெளியே வந்துட்டு நம்மளே அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால குக்கிங்லேருந்து எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஜாலியாக குக் பண்ணலாம். எல்லாமே லைக் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்டடீஸும் அந்த மாதிரி தான் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எனக்கு தேடி கொடுத்தது வந்துட்டு கார்த்திக் சார் அண்ட் அமோகா ஏஜென்சிஸ் தான். ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் பிகாஸ் ஆஃப் தெம் I placed here and I'm here to study this MBBS course and thank you so much. Welcome to the Faculty of Medicine, University of Banja Luka, where excellence meets opportunity.
Established in 1976, our esteemed institution has been a beacon of medical education, offering programs in medicine, dentistry, pharmacy, and nursing. Our curriculum is designed to nurture not just knowledge, but also compassion, empathy, and critical thinking, preparing our students to become the next generation of healthcare leaders. At the Faculty of Medicine, University of Banyaluka, we believe in a hands-on, practical learning approach, ensuring our graduates are ready to make a difference from day one. With a commitment to excellence and innovation, our institution provides an environment where students thrive academically and personally. Join us at the Faculty of Medicine, University of Banyaluka, and embark on a journey of discovery, growth, and impact. Your future in medicine begins here. சார், குறிப்பாக அமோகா மூலயமா வெளிநாட்டுக்கு சென்று தற்பொழுது எம்பிபிஎஸ் பயின்று வரக்கூடிய தருமபுரியைச் சேர்ந்த மாணவி அவங்களுடைய கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஞ்சாலுக்கா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பம்சங்கள் குறித்தும் நம்ம பார்த்தோம். அங்கே வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கும் சார்? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சார். நீங்கள் என்டையர் ஈஸ்டர்ன் யூரோப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2000 பெட்டட் உள்ள ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலுக்காவில் மட்டும்தான் இருக்குது. அது இல்லாமல் சார், தே ஆர் யூசிங் அ பிளாஸ்டினேட்டட் பாடிஸ். ஃபஸ்ட் நம்ம அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சார். இட்ஸ் நாட் அ பிளாஸ்டிக் பாடி, பிளாஸ்டினேட்டட் பாடி சார். பிளாஸ்டினேட்டட் பாடிஸோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜெர்மன் தான். அந்த ஜெர்மன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் சார் இங்கே வந்து டீச் பண்ணுறாங்க. அனாட்டமி லேபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் வச்சு எப்படி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி லிவர் ஆப்ரேஷன் பண்ணுறது சொல்லி ஒரு லைவ் எக்ஸ்போஷர் போட்டு காட்டுறாங்க சார். ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போனால் கூட அவங்களாலையும் போய் படிக்க முடியும். ஸோ எதனால் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நான் ஒரு கான்செப்ட் சொல்ல வரேன்னா சார், நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோடய குழந்தை வந்து நீட்டில் வந்து குறைவான மதிப்பெண் எடுத்துட்டான், அப்புறம் +2 குறைவான மதிப்பெண் எடுத்துட்டாங்க, இவங்களால் சர்வே பண்ண முடியுமா? தயவு செய்து சார் இந்த +2 மார்க்ஸை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. நீட் மார்க்ஸை வச்சு உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை டிசைட் பண்ணாதீங்க. இன்றைக்கி எல்லா வெற்றிக்கு காரணம் நம்மளுடைய சூழ்நிலை தான் சார். தமிழ் மீடியத்தில் படித்த ஒருத்தன் நான். இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சொல்லிட்டு சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு ஆள் நான். இன்றைக்கி 64 நாடுகளுக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறேன். நான் படித்தது வெளிநாட்டில். சென்னை வரும்போது என்னுடைய வாழ்க்கையை வந்து மாறுது. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் சூழ்நிலை தான் சார். இப்போ வெளிநாட்டுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகும்போது நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் ரூமில் மொத்தமாகவே 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. அந்த 20 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ரொஃபஸர் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தியரி கிளாஸ் நடக்கும். மீதி 3 மணி நேரம் கம்பல்சரியாக ப்ராக்டிக்கல் செஷன், குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடீஸ், அசைன்மெண்ட். இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய கான்செப்டே இல்லை சார். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். உங்கள் கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியா மட்டும் இருக்க மாட்டாங்க. போஸ்னியா, லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட், ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் மீடியத்திலே படிப்போம், இல்லை இங்கிலீஷ் மீடியத்திலே படிப்போம். ஆனால் இங்கிலீஷ் வந்து நம்ம ப்ராப்பராக பேச மாட்டோம். அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சார், கூட உள்ளவங்க யாரும் பேச மாட்டாங்க. இதே நீங்கள் அங்கே போகிறீங்களா, வேறு வழி கிடையாது, இங்கிலீஷ் பேசுவீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டோட லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க. குறிப்பாக ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்வீடிஷ் அந்த லாங்குவேஜ் வந்து பசங்க வந்து கற்றுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீச்சிங் சிஸ்டம் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி அமோகா மூலியமாக சீட் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா எப்படியோ அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்வரேவோ. யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்வரேவுக்கும் பாஞ்சாலுக்கா ஒரே டிஃப்ரென்ஸ் தான் சார். பாஞ்சாலுக்காங்கிறது பெரிய சிட்டி, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்வரேவுங்கிறது கொஞ்சம் சின்ன சிட்டி. ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலுக்காவே படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, 4,25,000 ஒரு வருஷத்துக்கு ஃபீஸு. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சீட் வந்து கிடைக்கும். ஏன்னா எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் வந்து படிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எம்பிபிஎஸ் காமிச்சிருவீங்க, நெக்ஸ்ட்டு ஒரு எம்எஸ் படிக்கணும்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்துட்டிங்கன்னா திருப்பி இந்தியாவில் வந்து நீங்கள் நீட் எழுதணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சீட்ஸுங்கிறது உள்ளே வந்து போக முடியும். இப்போ நிறைய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் மட்டும் பசங்க வந்து படித்து நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது எப்படின்னா எம்பிபிஎஸ் படிப்பே படிக்கலாம், எம்எஸ் படிப்பே வந்து படிக்கலாம். அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சார், ஒரு 3 விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க. அந்த 20 பேரில் நீங்கள் கிளாஸில் டாப்பராக வரீங்களா, 2வது வருஷம் படிக்கும்போது பாதி ஃபீஸ் கட்டினா மட்டும் போதும். அது இல்லாமல் குறிப்பாக ஜெர்மன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டேடுன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க சார். முதல் 3 வருஷம் யார் கிளாஸில் டாப்பராக வர்றாங்களோ அவங்க அடுத்த 3 வருஷம் ஃபீஸ் வந்து கட்ட வேண்டாம். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்வரேவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, இல்லை எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில்,
யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா பொலாக்னா ப்ராஸில் மெம்பர்ஷிப் வச்சுருக்கிறதுனால யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 கண்ட்ரியில், குறிப்பாக ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஃபின்லாண்ட், ஆஸ்திரியா, அங்கே இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டே ஒரு எம்எஸ் படிப்பு வந்து படிச்சுக்கலாம். ஆனால் படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். இது உண்மையா சார்? சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம்தான். இதை பற்றின விழிப்புணர்வு நம்மளுக்கு வந்து இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் சார். நான் வந்து நம்பர் 1 டாக்டராக வரணும் சார். திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டராக வந்து வெளில வரணும். ஏன்னா அமோகாவுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் படிப்பு வாங்கிறதுக்கு தரது கிடையாது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நம்ம ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கணும். படித்து முடித்த பிறகு நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். இப்போ யூரோப்பில் வந்து படித்து முடித்த பிறகு அந்த நாடுகளிலே ஒரு 3 வருஷம் வேலை பார்க்குறீங்களா, வித்தின் 3 இயர்ஸில் உங்களுக்கு அந்த நாட்டோட யூரோப்பியன் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. 3 வருஷத்தில் யூ வில் கெட் அ யூரோப்பியன் பிஆர், பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல். நீங்கள் ஒரு யூரோப்பியன் பிஆர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிளாப் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை யூஎஸ்எம்எல் எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்கள் யூஎஸ்எம்எல் எக்ஸாம் இல்லை பிளாப் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல், இன்க்ளூடிங் இந்தியா, நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வந்தால் கூட இந்தியாவில் வந்து எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் நேரடியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த ஒரு வாய்ப்புகளும் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து இருக்குது. இன்னும் இல்லை, போஸ்னியா பக்கத்தில் செர்பியா இருக்குது. நீ செர்பியாலேயே வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, என்னால் அங்கேயே சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபீஸ் வந்து ஒரு 4.25 லட்ச ரூபானா இதே தான் அங்கே ஒரு எம்பிபிஎஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபீஸே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா, 7.5 லட்ச ரூபா. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேட் போகணுமா, 7000 யூரோ கட்டணும். இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு 3.5 லட்ச ரூபா. இதுவே லாட்வியா லித்துவேனியாவில் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 10,000 யூரோ. ஸோ நான் சொல்கிறேன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் இருக்குது, WHO அங்கீகாரம் இருக்குது, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணுறாங்க. எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். நீ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எஜுகேஷன் டிக்ஷனில் மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஈஸியாக வந்து யூகேவில் போய்க்கலாம். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயந்தான். இதே நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். 5வது வருஷம் படிக்கும்போதே உங்களுக்கு அவங்க ஹியூமன் எத்திக்ஸ் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் முடித்த பிறகு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. 6வது வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிடலாம். 6 வருஷம் படித்து முடித்த பிறகு நீங்கள் தாராளமாக திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு நம்ம ஊரில் வைக்கக்கூடிய எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் நம்ம ஊரில் வந்து டாக்டர் ஆகிக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய 2000 பெட் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஏமே படிக்கக்கூடாது. அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. நான் திருப்பி சொல்லிடுறேன், அந்த டிசிப்ளின், அந்த சீரியஸ்னஸ், படிப்பை தவிர எனக்கு வேறு எந்த சிந்தனையும் கிடையாது சார். நான் வாழ்க்கையில் நம்பர் 1 டாக்டர் ஆகணும், ஒரு கார்டியாலஜி இல்லை ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ் படித்து நான் நம்பர் 1 டாக்டர் ஆகணும், அந்த ஆசை உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு அமோகா கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இமீடியட்டாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். சார், குறிப்பாக நம்ம போஸ்னியாவில் எம்பிபிஎஸ் எம்எஸ் சேர்ந்து படிக்கிறதுக்கு அது ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஆகும், எவ்வளோ சீட்ஸ் இப்போது இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக சார் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அமோகா மூலியமாக எந்த நாடுகளில் வேணாலும் அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா 13 நாடுகளுக்கு மேலே நீங்கள் அமோகா மூலியமாக சீட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சார். அதில் சார் நான் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கணும் சார், அந்த நாடுகளில் வேலை செய்யணும், நான் ஒரு பிஆர் வாங்கணும் சார், திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டராக வரணும் சார். நான் அங்கேருந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியா, இல்லைனா வந்து சிங்கப்பூர், இல்லை மலேசியா, இது மாதிரி நாடுகளுக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது எப்படின்னா அந்த டெட்டர்மினேஷன், டெடிகேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட். சார் நான் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக படிச்சுக்குவேன் சார், ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் வந்து படிச்சுக்குவேன். நான் இதனால் ஜெர்மன் ப்ளஸ் ஃப்ரெஞ்சுங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வரேன்னா, நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா இல்லை ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டிங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் 17 நாட்டில் அந்த மொழி வந்து பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் ஜெர்மன் மட்டும் படித்தா மட்டும் போதும். நீங்கள் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில், இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச், யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லின், கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு எம்எஸ் படிப்பை ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். என்னுடைய கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு மொழி கற்றுக்கிட்டேன்னா என்னால் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும்னா எதனால் அந்த மொழியை நான் கற்றுக்கக்கூடாது? அந்த நாடுகளில் போயிட்டு அந்த மொழிகளை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்பேற்பட்ட போஸ்னியாவில் எப்படின்னா ஒரு குட்டி சுவிட்சர்லாந்து மாதிரி தான் இருக்கும். இப்போ நேரடியாக சுவிட்சர்லாண்டில் போயிட்டு நான் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணும், ஒரு 3 கோடி ரூபா செலவு பண்ணணும். ஆனால் நீங்கள் போஸ்னியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ,
இன்றைக்கி அந்த நாட்டோடைய கேபிட்டல்லேருந்து ஜஸ்ட் 1 hour ஜேர்னி. அங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3,500 euros. நீங்கள் நம்ம ஊர் காசுக்கு வெறும் 3,25,000 ரூபா. சாப்பாடு செலவு, தங்கக்கூடிய செலவு ஒரு 1.5 லட்ச ரூபா. ஒரு ஆவரேஜாக ஒரு 5 லட்சம் வச்சுங்களேன். ஒரு 6 வருஷம் படிக்கணும் 30 லட்ச ரூபா. மற்ற செலவுகள் ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா செலவு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, ட்ராவலிங் இன்சூரன்ஸு, ஒன் டைம் சார்ஜ் சொல்லிட்டு எல்லாம் சேர்த்திங்கன்னா மேக்ஸிமம் அது ஒரு 4 லட்சம் வச்சுக்கோங்க. ஒரு 35 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் எம்பிபிஎஸ் கோர்ஸ் இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் வந்து படிக்கலாம். குறிப்பாக எம்எஸ் படிப்பை நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். அதே மாதிரி சார் நான் கொஞ்சம் பெரிய சிட்டியில் இருக்கணும் சார், போஸ்னியாவில் பாஞ்சாலூக்கா, அதாவது 2000 பெட்டட் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4,25,000 ரூபா. சாப்பாடு செலவு, தங்கக்கூடிய செலவுலாம் சேர்த்திங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா வரும். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 லட்ச ரூபா. மற்ற செலவுலாம் சேர்த்திங்கன்னா ஒரு 38லேருந்து ஒரு 40 லட்ச ரூபா வச்சுக்கோங்க மேக்ஸிமம். என்னால் வந்து சார் ஒரு 38லேருந்து ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும். ஆனால் என்னென்னா எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், குறிப்பாக எம்எஸ் படிப்பை ஃப்ரீயாக படிக்கலாம். ஸோ அது மாதிரி பல்கலைக்கழகத்திலையும் நீங்கள் அமோகா மூலியமாக சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் அர்மேனியா எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 135 வருஷம் ஆகுது. அங்கே யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் $6,500. இனி நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 லட்ச ரூபா. சாப்பாடு செலவு, தங்கக்கூடிய செலவுலாம் சேர்த்திங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா வேணும். 6 வருஷம் எம்பிபிஎஸ் கோர்ஸை படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 48லேருந்து ஒரு 50 லட்ச ரூபா செலவாகும். ஆனால் 48லேருந்து 50 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைங்க வந்து இப்போ யூஎஸில் வந்து பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் அப்பசன், அங்கே போய் படித்தோம்னா நம்மளுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ அதே எஜுகேஷன் தான் இன்றைக்கி பாஞ்சாலூக்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் அப்போ யூனிவர்சிட்டி அர்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கற்றுக் கொடுக்குறாங்க. இது மாதிரி பல்கலைக்கழகத்திலையும் நீங்கள் அமோகா மூலியமாக நான் சொல்கிறேன் நம்பர் 1 ஆப்ஷன். எம்பிபிஎஸ்க்கும் இருக்கிற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ் என்னங்க சார்? டிஃப்ரென்சியேஷன் இருக்குது சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ போஸ்னியாவில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சார் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் 3.25 லட்ச ரூபா வருது சார். இதே வந்து பாஞ்சாலூக்கன் 4.25 லட்ச ரூபா வருது சார். ஒரு 70லேருந்து ஒரு 80,000 அதிகமாகும். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் அர்மேனியா உள்ள போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபீஸ் மட்டும் ஒரு 1.5 lakhs அதிகமாகுது. பட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சேம் தான். ஸோ இதே ஒன்றும் இல்லை சார், இப்போ ஒன்றும் இல்லை, பக்கத்தில் சார் செர்பியா, இப்போ செர்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பல்கிரேடு, யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸு, இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் எங்களால் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் யூனிவர்சிட்டி ஆஃப் பல்கிரேடில் சார் ஃபீஸ் மட்டுமே €7,500, கிட்டத்தட்ட 7.5 லட்ச ரூபா. இன்றைக்கி வந்து நீஸில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஃபீஸ் மட்டுமே ஒரு 6 லட்ச ரூபா. நம்ம அவ்வளோ செலவு பண்ணி படிக்கணும் அவசியம் கிடையாது. இன்னொரு ப்ளஸ் இருக்குது சார் போஸ்னியாவில், அங்கே வாழக்கூடிய எல்லா மக்களுமே இங்கிலீஷ் பேசுவாங்க. ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடைக்கு போனேன்னா கூட அங்கேயே இங்கிலீஷ் பேசுவாங்க. நம்மளுக்கு எல்லா ஸ்பெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. கிளைமேட்டிக் கண்டிஷனை பற்றி கவலைப்பட வேண்டாம், சாப்பாடை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து தங்கக்கூடிய அந்த அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். உள்ளே வாஷிங் மிஷின் இருக்கும், அவங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கலாம், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர்ஸ் இருக்கும். எப்படின்னா வந்து ஒரு பெட்டெல்லாம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ எப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா குழந்தைங்களை அனுப்பும்போது சார் அங்கே எது மாதிரி அக்காமடேஷன் இருக்கும், எது மாதிரி ஃபுட் இருக்கும், எது மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கும், அதை பற்றி கவலை பண்ண அவசியம் கிடையாது. இப்போ தருமபுரியிலேருந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் பேசின ஒரு டெஸ்டிமோனியல் பார்த்தோம். நீங்கள் அமோகா ஆஃபீஸ்க்கு நேரடியாக வந்தீங்கன்னா இது மாதிரி எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 100 டெஸ்டிமோனியல் காட்ட முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட அமோகா மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இன்றைக்கி போஸ்னியாவில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 முறை ட்ராவல் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது நானும் கூட போகிறேன் சார். நானும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போயிட்டு உங்கள் குழந்தைங்களை அங்கே விட்டுட்டு அங்கே ஒரு மாதம் தங்கி இருந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த பிறகு நான் இந்தியாவுக்கு வரேன். அந்த குழந்தைங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய அப்பா அம்மா கார்டியன் எல்லாமே நான் தான் சார். அதனால தான் நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், யாருக்கு ரொம்ப வந்து படிப்பு மேலே சீரியஸ்னஸ் இருக்கோ நான் ஒழுக்கமாக இருப்பேன் சார், என்னால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கட்ட முடியும், நான் எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் வந்து படிக்கணும், அது மாதிரி மாணவர்கள் மட்டும் என்னை வந்து மீட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பாஞ்சாலூக்கால் மொத்த சீட்டே 125 சீட்டு தான். ஈஸ்வரில் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 75 சீட்ஸ் தான். வி ஆர் த கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். எங்களை தவிர வேறு யாருனாலையும் சார் இந்த பல்கலைக்கழகத்தில் சீட்டு வந்து எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் நம்பர் 1 ஆப்ஷன் வந்து படிக்க ஆசைப்படுறீங்களா, உடனே வாங்க. இல்லை சார் நான் ரஷ்யா போகணும், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 15 யூனிவர்சிட்டியில் என்னால் உங்களுக்கு அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி ஜார்ஜியாவில் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும், கசகிஸ்தானில் எடுத்து கொடுக்க முடியும், கிர்கிஸ்தான் வந்து எடுத்து கொடுக்க முடியும். நான் சொல்கிறது எப்படின்னா நம்பர் 1 ஆப்ஷன், நம்பர் 2 ஆப்ஷன், நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 வரும். அதில் நான் எம்பிபிஎஸ் இப்போ ரஷ்யாவில்
சைனாவில், ஜார்ஜியாவில், கசகிஸ்தானில், கிர்கிஸ்தானில், செர்பியாவில் MBBS முடிச்சுட்டு MS படிப்பு இங்கிலீஷ் வந்து படிக்க முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி டாட் ஸ்காலர்ஷிப் கிடையாது. நாளைக்கு இங்கே படித்து முடித்த பிறகு யூரோப்பில் போயிட்டு அவளை ஈஸியாக போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இது மாதிரி ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது. அதையும் மீறி நீங்கள் இந்த நாட்டுக்கு தான் போன ஆசைப்படுறீங்களா, என்னால் அந்த நாட்டிலே சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதனால் எந்த பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸும் பயப்பட வேண்டாம். எனக்கு MBBS படிப்பு தான் சார் நான் படிப்பேன், ஏன்னா அதுவும் நம்பர் 1 ஆப்ஷனில் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே அமோகாவுடைய செல் நம்ம நோட் பண்ணிவிட்டு எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக போஸ்னியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் வீசரேவோ, இல்லை அர்மேனியாவில் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக அமோகா மூலமாக ஒரு சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம், என்ன சார் ஏன் சார் திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அதே சொல்லலை. இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் 1 எய்ம்ஸ் தானே, அப்போ எய்ம்ஸ் பற்றி நம்ம பேசணும். ஜிப்மர் தானே நம்பர் 2. அதே மாதிரி தான் 64 நாடுகளுக்கு ட்ராவல் பண்ண ஒரு அனுபவம் இருக்குது. நீங்கள் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் அமோகா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், MBBS + MS 2 இங்கிலீஷில் படிக்கணுமா, போஸ்னியா வந்து இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ஆப்ஷன். அப்பேற்பட்ட ஆப்ஷனில் உங்கள் குழந்தைங்கள போன ஆசைப்பட்டீங்கன்னா நீட் எக்ஸாம் ஸ்கோரை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் +2 எக்ஸாம் பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு உடனே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க, யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் எங்களால் ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஓகேங்க சார். சார் இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? ஆக்சுவலாக சார் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது சார். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க சார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாகவே 200 ஸ்டூடெண்ட்ஸ் தான் போக முடியுமா, அந்த 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க சார். இப்போ நாங்கள் வந்து மேக்ஸிமம் சார் யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டுங்கிறது கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். அதே மாதிரி IELTS எக்ஸாம், TOEFL எக்ஸாம், இது மாதிரி எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேங்க் பேலன்ஸ் போட்டு காட்டணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒரு சில நாடுகள்லாம் ஒன்று போனீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் வந்து 20 லட்சம் போட்டு காட்டுங்க, 30 லட்சம் போட்டு காட்டுங்க, அது மாதிரி ப்ரொசீஜர் கிடையாது. நம்ம தேவைப்பட்ட லோன் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அட்மிஷன் லெட்டர், லோன் லெட்டர் ரெண்டையுமே நான் வந்து எடுத்து கொடுத்துருவேன். நீங்கள் தாராளமாக தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பேங்க் லோனும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ கிளம்புவாங்கன்னா சார், அக்டோபர் 2 தான் கிளம்புவாங்க. அவங்களுக்கு நவம்பரில் தான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் கைடன்ஸ், பாஸ்போர்ட்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சார். இன்றைக்கி எங்களுடைய ஆஃபீஸ் அங்கே இருக்குது, எங்களுடைய பர்சன் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன விதமான உதவி தேவைப்பட்டாலும் என்னால் பர்சனலாக பண்ணி கொடுக்க முடியும். அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் 2 பெண் குழந்தைகள் தான். இப்போ என்னுடைய பெண் குழந்தைய வந்து நான் ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணணும், நான் நேரடியாக அந்த நாட்டுக்கு போயிட்டு எல்லாமே செக் பண்ணுவேன் சார். பேட்டர்ன் ரேட்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை நாட்டு மக்கள் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே 65 நாட்டு மக்கள் தங்கி படிச்சிருக்காங்க சார். 10,000 பேட்டர்ன் ரேட்ஸ் வச்சுருக்காங்க. இன்னும் யூரோப்பியன்ஸ் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய ஏசியன் பீப்புள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் வீசரேவோ, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்க எடுத்து கொடுக்க முடியும். எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரே விஷயந்தான் சார், நான் வந்து கண்டிப்பாக படிப்பேன் சார், நான் ஒழுக்கமாக இருப்பேன், எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது, எனக்கு அந்த டெட்டர்மினேஷன் இருக்குது, அந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா எதை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு MBBS சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஓகேங்க சார். அமோகா மூலயமா தற்பொழுது வெளிநாட்டில் படித்து வரக்கூடிய மாணவி அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஹாய், என் பேர் ஹரிதா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து MBBS படிக்கணுன்றது எனக்கு ஒரு கனவாக இருந்தது. இப்போ கனவு வந்து நிறைவேறிச்சு. அப்போ நான் தேடிட்டு இருந்தப்போ நியூஸ் 7 சேனல், நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் கார்த்திக் சாரோட வீடியோஸ் பார்த்தேன். அதில் அமோகாவை காண்டாக்ட் பண்ணப்போ நாங்கள் நேர்லேயே கார்த்திக் சாரை போய் பார்த்தோம் சென்னையில். கார்த்திக் சார் எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தந்தார், நிறைய கண்ட்ரீஸ், நிறைய காலேஜஸ்லாம் சொன்னார். அப்போது நாங்கள் வந்து சூஸ் பண்ணது போஸ்னியாவில் இருக்க பாஞ்சாலுக்கா யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பழைய யூனிவர்சிட்டி, அதுவும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய ப்ராக்டிக்கல் கிளாஸஸ், நிறைய நாலேஜ்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்டலும் கிட்ட தான் காலேஜுக்கும். அப்புறம் நான் இங்கே ஹாஸ்டல்லேருந்து தான் பேசுகிறேன். ஹாஸ்டலில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிச்சன், வாஷிங் மிஷின், அப்புறம் AC, ரூம் எல்லாம் ஸ்பேஷியஸாக இருக்குது, 3 பேர் இருக்கிற அளவுக்கு இருக்குது, ஹீட்டர், அதுக்கப்புறம் சேஃப்டி, கேர்ள்ஸோட சேஃப்டி எல்லாமே இருக்குது. யாரும் பயப்படலாம் வேணாம். பொண்ணுங்கள்லாம் வந்து படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது, ஒரு டேஞ்சரும் அப்படியெல்லாம் இல்லை. இங்கே இருக்க பீப்புளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக. அதுக்கப்புறம் கார்த்திக் சார் வந்து எங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு. எப்போ என்ன தேவையாக இருந்தாலும் அவர் காண்டாக்ட் பண்ண உடனே எல்லாத்தையும் செஞ்சு தராரு.
அப்புறம் எங்களை விசா கூட்டு போனது, காலேஜ் கூட்டு வந்தது எல்லாமே கார்த்திக் சார் பார்த்துக்கிட்டாரு. இப்போ எங்கள் கூட என்ன விஷயமா இருந்தாலும் கார்த்திக் சார் வந்து கேட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தராரு. தேங்க்ஸ் டு அமோகா அண்ட் கார்த்திக் சார். சார், வெளிநாட்டிற்கு சென்று குறிப்பாக எம்பிபிஎஸ் படிப்பது பற்றி சொன்னீங்க, எம்எஸ் படிப்பது பற்றி சொன்னீங்க. அடுத்ததாக இன்ஜினியரிங் வெளிநாட்டுக்கு சென்று படிப்பது எந்தெந்த நாடுகளில் சிறந்தது, அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும், அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், மெடிசன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நீ டெக்னாலஜி முக்கியம் சார். நீங்கள் +2 முடித்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க சார். அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ டு நாட் நோ வேர் யூ ஆர் கோயிங் யூ வில் எண்ட் அப் வித் சம்வேர் எல்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஒரு மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுக்கிறோம் சார், இந்த கோர்ஸ் பெஸ்ட்டாக அந்த கோர்ஸ் பெஸ்ட்டாக சொல்கிறதுக்கு உள்ளே வரல சார். ஐஐடியில் படித்தோம்னா ஈஸியாக வேலை கிடைக்குது, இன்றைக்கி ஜிசிடியில் படித்தா ஈஸியாக வேலை கிடைக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா ஈஸியாக வேலை கிடைக்குது. நீங்கள் வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து வேலை எடுக்கிறாங்க. இந்த வேலைங்கிறது எப்போ கிடைக்கணும் சார்? நான் படிக்கக்கூடிய அந்த காலேஜில் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ட்ரைன்டு ப்ரொஃபஸர் இருக்கணும், ஒரு மனப்பாடம் இல்லாத ஒரு எஜுகேஷன் இருக்கணும் சார். எங்கே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜி வந்து அதை என்ன சொல்கிறது என்கரேஜ் பண்ணுறாங்களோ, கற்றுக் கொடுக்குறாங்களோ, அது மாதிரி நாடுகளில் சார், அது மாதிரி யூனிவர்சிட்டியில் படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேலைங்கிறது கிடைச்சிரும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இல்லை ட்ரிபிள் இ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஏரோநாட்டிக்கல் இல்லை ஏரோஸ்பேஸ் எந்த படிப்புன்னு எடுத்து படிக்கலாம். ஆனால் இப்போ நான் ஏரோஸ்பேஸ் படிப்பு எடுத்து படித்தேன்னா, ஏரோஸ்பேஸ் படிப்புனா என்ன, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, 4 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்குமா, இந்தியாவில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, வெளிநாட்டில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, இன்றைக்கி உள்ள கரண்ட் ட்ரெண்டில் எந்த கோர்ஸ் வந்து பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு, இது மாதிரி பேசிக் ரிசர்ச் பண்ணாமல் சார் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஐஐடிக்கு நிகரான இன்றைக்கி ஏரோஸ்பேஸ்னு ஆசைப்படுறீங்களா, ஏரோஸ்பேஸ் படிப்பை உலகத்தில் முதன்னு யார் உருவாக்குனாங்களோ, மெக்கானிக்கல் படிப்பை உலகத்தில் முதன்னு யார் உருவாக்குனாங்களோ, இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த படிப்பை உலகத்தில் முதன்னு யார் உருவாக்குனாங்களோ, அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எந்த ஒரு டொனேஷன் இல்லாமல், கேபிட்டேஷன் இல்லாமல் நீங்கள் அமோகா மூலியமாக ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் சார். அதே மாதிரி தான் இப்போ யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இல்லை கனடா இது மாதிரி நாடுகளில் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணுமா 60லேருந்து 70 லட்ச ரூபா செலவாகுது. நீங்கள் 60லேருந்து 70 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்கக்கூடிய அதே படிப்பை காலங்காலமாக இன்றைக்கி யூரோப்பியன் கண்ட்ரியில் நிறைய ஸ்காலர்ஷிப்போடு கொடுத்துட்ருக்காங்க சார். நான் எதனால் யூரோப்பியன் கண்ட்ரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீ உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட், நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. எரிக்சன், நோக்கியா, எஸ்ஏபி, வோல்வோ, கேலக்ஸோ, ஐக்கியா, பூமா, BMW, ஆடி, 360 ஆர்கிடெக்சர், வில்லியம் ரான் அசோசியேட், ட்ரிபிள் சி, வின்சி. நீங்கள் இன்ஸ்டாகிராமை பற்றி பார்த்துட்ருக்காம, ரீல்ஸ் பார்த்துட்ருக்காம கூகுளில் போய் ப்ரோஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களோட எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. இந்த எல்லா கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரோப்பில் வந்து இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகம் சார் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், அங்கே ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து கிடையாது. 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் பேஸ் பண்ண கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம். படித்து முடிச்ச பிறகு ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு விசாவை பயன்படுத்திக்கிட்டு செங்கன் விசான்னு சொல்லுவாங்க சார். 27 நாட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். எந்த நாட்டுக்கு தனித்தனி விசா எடுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ 4 வருஷம் படிக்க போகிறீங்களா, 2.5 வருஷம் கோர்ஸ் இருக்கும். மீது ரிமைனிங் 1.5 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ரெலவென்ட் ஃபீல்டில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். மெக்கானிக்கல் படிப்பா நீங்கள் BMW, ஆடி, வோல்வோவில் ட்ரைனிங் தராங்க. ஒரு ஏரோஸ்பேஸ் படிப்பா ஏர்பஸ், CADS, நாசா, போயிங்கில் ட்ரைனிங் தராங்க. இதே ஒரு சிவில் உள்ள போகிறீங்களா, 360 ஆர்கிடெக்சர், வில்லியம் ரான் அசோசியேட், ட்ரிபிள் சி, வின்சியில் சார் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் தாராளமாக ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் போய் படிக்கலாம். அதில் குறிப்பாக எல்லா நாடுகள்லையும் யூரோப்பில் வந்து +2 முடித்த பிறகு இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஒரு சில நாடுகளில் மட்டும்தான். லாட்வியா, லித்துவேனியா, போஸ்னியா, அர்மேனியா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நாட்டோடைய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் பிஇயில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் ரூபாய். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். இப்போ லாட்வியாவில் படிக்க போகிறீங்களா, ஃபீஸ் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய். லித்துவேனியாவில் ஃபீஸ் வந்து ஒரு 3.5 லட்சம் ரூபாய். ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணுமா, உங்களுடைய ஃபீஸு, அக்காமடேஷன், ஃபுட்டு ஒரு 15-16 லட்ச ரூபாயில் படித்து முடிச்சிடலாம். அது இல்லாமல் இங்கே இன்ஜினியரிங் முடித்த பிறகு ஒரு MS கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் அங்கே இருக்கக்கூடிய டாப் லீடிங் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மால்டா, யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச், யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லின்
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லிங்க்ஷோப்பிங், யூனிவர்சிட்டி ஆஃப் சாமஸ், இது மாதிரி டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ணாமல் நீங்கள் எம்எஸ் படிப்பு வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஒரு விசாவை நீங்கள் பயன்படுத்திட்டு 27 நாடுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். யூரோப்பில் படித்து முடித்த பிறகு குறிப்பாக நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஸ்வீடன், இதை ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூரோப்பில் எங்கே போய் படித்து முடித்தாலும் இது மாதிரி நாடுகளில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸில் உங்களுக்கு அந்த நாட்டுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கிடச்சிரும். இன்றைக்கி வந்து எஜுகேஷன் நம்பர் 1ல் இருக்காங்க, டெக்னாலஜியில் நம்பர் 1ல் இருக்காங்க. டீச்சிங் சிஸ்டம் அதே மாதிரி தான். நீங்கள் இன்ஜினியரிங் போனாலும் சரி, எம்பிஏ போனாலும் சரி, இல்லை எம்எஸ் போனாலும் சரி, இல்லை எம்பிபிஎஸ் படிப்பு போனாலும் சரி, ஒரு கிளாஸ் ரூமில் 20 பேர் தான் இருப்பாங்க. அந்த 5 ப்ரொஃபஸர் இருக்காங்க. 2 மணி நேரம் தியரி கிளாஸ்னால் 3 மணி நேரம் கம்பல்சரியாக ப்ராக்டிக்கல் செஷன், குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடிஸ், அசைன்மெண்ட். ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போனாலும் அவங்களாலே படிக்க முடியும். அப்பேற்பட்ட டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எதனால நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் போக முடியாது? இன்ஜினியரிங் அங்கே முடிச்சுட்டு அங்கேயே ஒரு எம்எஸ் படிப்பு வந்து ஃப்ரீயாக படிக்கலாம். இது சாத்தியம் தான். இது மாதிரி நாடுகளில் மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், EEE, ஆர்கிடெக்சர், சிவில், பயோடெக்னாலஜி, இல்லை அக்ரிகல்ச்சர், இல்லை இன்ஜினியரிங் முடித்த பிறகு இப்போ எம்எஸ்ல ஆட்டோமொபைல், இல்லை மேனுஃபேக்சரிங், இல்லை டிசைனிங், எந்த படிப்பு வேணாலும் நீ யூரோப்பியன் கண்ட்ரி டாப்பில் இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து படிப்புக்காக நிறைய பணம் வாங்குறது கிடையாது, நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, எராஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ 4 வருஷம் இன்ஜினியரிங் கோர்ஸ் போகிறீங்களா, 2 வருஷம் உங்களுடைய கோர்ஸை வந்து லாட்வியா, லித்தியூனியா, அர்மேனியா, இல்லை போஸ்னியாவில் படிச்சுட்டு ரிமைனிங் கோர்ஸை நீங்கள் இட்டாலியில், ஸ்வீடனில், நார்வேல, டென்மார்க்கில் போய் படிக்கலாம். இந்த 2 வருஷம் நீங்கள் கிளாஸில் டாப்பராக வரீங்கன்னா தே ஆர் கிவிங் அ டாட் ஸ்காலர்ஷிப். அடுத்த 2 வருஷம் ஃபீஸ் கட்ட வேணும் அவசியம் கிடையாது. இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடம், டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜியோட கான்செப்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்பேற்பட்ட இடங்களில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு இன்ஜினியரிங் படிப்பை வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஸோ +2 முடித்த பிறகு சார் நானும் லைஃப்பில் வந்து சாதிக்கணும் சார், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியராக வரணும், நான் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டாக வரணும், இல்லை மிகப்பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனர் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறை அமோகா வந்து அப்ரோச் பண்ணுங்கள். நிச்சயமாக இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் எங்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் படிப்பை எடுத்து கொடுக்க முடியும். ஓகேங்க சார். சார் குறிப்பாக அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் மூலமா வெளிநாட்டில் மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வராங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராங்க, அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ படிச்சுட்டு வராங்க. இன்ஜினியரிங் வெளிநாட்டில் படிப்பதற்கான அந்த கூடுதல் சிறப்புகள் அப்படின்னா என்னங்க சார்? நம்ம நாட்டை தாண்டியும் வெளிநாட்டில் படிக்கிறது ஒரே விஷயம் தான் சார். அதாவது நான் சொன்ன முடியுங்க சார், இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜி சார். இப்போ 4 வருஷம் படிப்புனா இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சார் மேக்ஸிமம் வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் கிடையாது. அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சார் அவங்களால ஒரு சில இன்டர்வியூஸ் வந்து பேஸ் பண்ண முடியலை. ஆனால் இப்போ ஐஐடியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிறப்பானவங்களாக இருக்காங்க. இப்போ ஒரு சில காலேஜஸில் வந்து நம்ம நிறைய செலவு பண்ணி படிக்கிறோம், அதற்கு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இல்லை. ஸோ குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகும்போது முதல் விஷயம் சார் நான் சொல்கிறது எப்படின்னா, படிப்புங்கிறது 20% தான், இது 80% சார். நிறைய கல்ச்சர் கற்றுக்குறாங்க, நிறைய மொழி கற்றுக்குறாங்க, நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் வருது சார். அவங்களே நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா கூட யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்களே துணி துவைக்கணும், அவங்களே சமைக்கணும், அவங்களே ஓடணும். ஸோ நம்மள அறியாமையே வந்து அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் சார். அந்த ஸ்பூன் ஃபீட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சார் அந்த ப்ராக்டிக்கலான அறிவு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ மெக்கானிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இப்போ 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா 2.5 வருஷம் கோர்ஸ், ரிமைனிங் 1.5 இயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெலவன்ட் ஃபீல்ட் சார். இப்போ குறிப்பாக பிஎம்டபிள்யூவில் வந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய மாணவர்கள் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கார் ரொம்ப அசால்ட்டாக வாங்கி ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே போய் படித்து முடித்த பிறகு அதுக்கு உண்டான சேலரி கிடைக்குது, அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஒன்றில் சரி ஏரோஸ்பேஸ் ஒரு படிப்பு எடுத்துக்கங்களேன், எத்தனை பேருக்கு இது தெரியும் கிடையாது. ஏரோஸ்பேஸ் படிப்புங்கிறது வேறு, ஏரோநாட்டிக்கல் படிப்புங்கிறது வேறு. ஏரோஸ்பேஸ் படிப்புங்கிறது சார் அது எப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் த ஏர்கிராஃப்ட். ஏரோநாட்டிக்கல் படிப்புங்கிறது தயாரித்த ஃப்ளைட்டை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது. அந்த ஏரோஸ்பேஸ் படிப்பில் நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க சார். அதாவது மெக்கானிக்கல் என்ன, ஆட்டோமொபைல் என்ன, கம்யூனிகேஷன் என்ன, எம்பர்டர்னா என்ன, பவர் இன்ஜினியரிங்னா என்ன, அப்போ நெட்வொர்க்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, ரோபாட்டிக்ஸ்னா என்ன, கிட்டத்தட்ட 13 விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு ஏரோஸ்பேஸுங்கிற ஒரு படிப்பு. அந்த ஏரோஸ்பேஸ் படிப்பை படித்து முடிக்கிறீங்களா, நாளைக்கு நீங்கள் மெக்கானிக்கல் ஃபீல்டே வேலைக்கு போய்க்கலாம், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டே வேலைக்கு போய்க்கலாம், இல்லை ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபீல்டே வேலைக்கு போய்க்கலாம். வி ஹவ் லாட் ஆஃப் ஆப்ஷன். உலகத்தோடைய முதல் சேட்டலைட் ஸ்புட்னிக் அதை டிசைன் பண்ண ஒரு நாட்டில் இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எங்களால் ஏரோஸ்பேஸ் படிப்பு வந்து எடுத்து கொடுக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஏஐ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அர்மேனியா நம்பர் 1 கண்ட்ரி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஃபீஸ் எவ்வளவு? வெறும் 2 லட்ச ரூபா. ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஒரு 1.5 லட்ச ரூபா, ஒரு 3 அல்லது ஒரு 4 லட்ச ரூபா. ஒரு 4 வருஷம் படிக்கணுமா 15 16 லட்ச ரூபா படித்து முடிச்சிடலாம்.
நான் சொல்லக்கூடிய நாடுகளில் சார் மக்கள் தொகை மிக மிக குறைவு. இன்னொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணிக்கணும், வெளிநாட்டுக்கு நம்ம போகும்போது அந்த நாட்டில் வந்து மக்கள் தொகை குறைவாக இருக்கணும், பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் இருக்கணும், நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கணும், ப்ளஸ் வந்து விசா ஃபார்மாலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். இந்த 7-8 விஷயங்கள் எந்த நாடுகளில் இருக்கோ அது மாதிரி நாடுகளில் போயிட்டு இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இல்லை ஒரு MBBS படிக்கிறீங்க, இல்லை ஒரு MBA படிக்கிறீங்க, இல்லை ஒரு MS படிக்கிறீங்க, உங்களால் செட்டில் ஆக முடியும். படிப்புக்காக நிறைய செலவு பண்ண வேண்டாம். நம்மளோட என்னென்னா வந்து நிறைய செலவு பண்ணி படித்தாதான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு விஷயத்தில் வந்திருக்கோம். படிப்புக்காக நிறைய செலவு பண்ண வேண்டாம். அப்பேற்பட்ட நாடுகளில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு சீட் எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா இன்ஜினியரிங் படிப்புங்கிறது ஏதோ பேருக்கு ஒரு 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதே படிப்பை வெளிநாட்டில் போய் வாங்கி தரோம், அங்கே போய் படித்து முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான இன்ஜினியராக வர முடியும், ஒரு படித்து முடிச்சு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது நிறைய பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் அமோகா மூலியமாக எங்களால் உங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஓகேங்க சார். அடுத்ததாக நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். MBA, வெளிநாட்டில் MBA படிப்பது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் MBA வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது சார். MBAல லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி மேனேஜ்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட், குளோபல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், க்ரூஸ் லைன் மேனேஜ்மெண்ட், இத்தனை ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. சார் நான் எப்படியாவது சார் பில்கேட் சார் சொல்வார், பிறக்கும்போது ஏழையாக பிறந்தா ஓன் தப்பு கிடையாது, சாகும்போது ஏழையாக செத்தா ஓன் தப்பும்பார். அது உண்மை. நான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும் சார். ஐ வாண்ட் பிகம் அன் ஆண்டர்பிரனர். இந்தியாவில் நான் வந்து அம்பானி மாதிரி, இல்லை வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட ஓனர் பில்கேட்ஸ் மாதிரி, செப் பிசாஸ் மாதிரி ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? MBAங்கிறது நல்ல சாய்ஸ். அந்த MBA பொறுத்தளவில் ஏஷியாவில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிங்கப்பூர் இல்லை மலேசியா. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பிஸ்னஸ் ஸ்கூல், இப்போ நன்யாங் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், என்னுடைய ஸ்டூடெண்ட் அங்கே போய் படித்தாங்க, லாஜிஸ்டிக்ஸில் நீங்கள் வந்து பிளேஸ்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சிங்கன்னா, எந்த காலேஜில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி எங்களால் உங்களுக்கு வந்து ஒரு MBA படிப்பு எடுத்து கொடுக்க முடியும். எதனால் நான் ஏஷியாவில் சிங்கப்பூர் ப்ளஸ் மலேசியா சொல்கிறேன்னா, சிங்கப்பூரில் மக்கள் தொகை மிக குறைவு, இங்கேருந்து பக்கத்து நாடு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, சாப்பாடு பிரச்சனை கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வாங்கிட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம், எந்த நாட்டுக்கு வந்து விசா எடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்பேற்பட்ட இடத்துல எங்களால் ஒரு MBA வந்து எடுத்து கொடுக்க முடியும். சிங்கப்பூரை பொறுத்தவரை ஒரு MBA படிக்கிறதுக்கு 20 லட்ச ரூபா செலவாகும், மலேசியா பொறுத்தவரை ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும். அதே மாதிரி இதே MBA வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்மேனியாவில் போய் MBA போய் படிக்கலாம், குறிப்பாக வந்து பார்த்து லாட்வியாவில் போய் MBA போய் படிக்கலாம், ஃப்ரான்ஸில் போய் MBA போய் படிக்கலாம். ஃப்ரான்ஸில் வந்து இன்டர்ன்ஷிப்போட MBA கொடுக்குறாங்க. என்ன ஒரு MBA படிக்கிறதுக்கு 20 லட்ச ரூபா செலவாகுது. இதே லாட்வியா, லித்தியூனியாவில், அர்மேனியாவில் போய் MBA படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் மட்டும் போதும். இதே MBA நீங்கள் UKல படிக்கலாம், UKல படிக்கிறதுக்கு 25 lakhs பக்கம் செலவாகுது. ஸோ நான் சொல்கிறது எப்படின்னா, எந்த நாட்டில் மக்கள் தொகை குறைவாக இருக்குமோ, எங்கே பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியுமோ, எங்கே ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அது மாதிரி பல்கலைக்கழகத்தில், குறிப்பாக யூரோப்பில், ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம், ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு விசா பயன்படுத்தி 24 நாட்டுக்கு போய்க்கலாம். அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நல்ல டாப் மோஸ்ட் பி ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு MBA படிக்கலாம். இன்டர்ன்ஷிப்போட எங்கே MBA பண்ண முடியுமோ அது மாதிரி நாடுகளில் எங்களால் ஒரு MBA படிப்புங்கிறது ஈஸியாக வந்து எடுத்து கொடுக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராசஸ் கேட்டிங்கன்னா, அது MBA படிப்பாக இருந்தாலும் சரி, MS படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை MBBS ப்ளஸ் இன்ஜினியரிங். MBBS பற்றி நான் தெளிவாக சொன்னேன். MBBS படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், MS படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம். 100 வருஷம் பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணுறாங்க. நம்பர் 1 கண்ட்ரி போஸ்னியா, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சா லுக்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் வீசரிவோ. இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் ஒரு MBBS முடிச்சுட்டு ஒரு MS படிப்பை ஃப்ரீயாக வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உடனே அப்ளை பண்ணும். அம்மாவோடைய செல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நேரடியாக கால் பண்ணிங்கன்னா என்னென்ன ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் MBBS படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங், இல்லை MBA, இல்லை MS எந்த படிப்பாக இருந்தாலும் அப்ளை பண்ணி கொடுக்க முடியும். உங்கள்கிட்ட உண்மையாலே இந்த டெட்டர்மினேஷன் இருந்ததுன்னா யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது கேரண்டியாக வந்து கிடைக்கும். ஓகேங்க சார். வெளிநாட்டு கல்வி குறித்து மாணவர்களுக்கு வழிகாட்டியதற்கு நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.